السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று கொள்ளிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில அற்புதமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொன்மொழிகளுமே ஆழமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு செய்தியாக இருக்கும். இந்த பரக்கத் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. பரக்கத் என்று சொன்னால் அல்லாஹுடைய மறைமுகமான பேரருள். அது குறைவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் என்ன செய்வான், அதிகமான ஒரு நிறைவை அல்லாஹ் வச்சிருப்பான். இதை நாம் உணரக்கூடிய மக்களாக இருக்கணும். முதல்ல அல்லாஹுடைய பரக்கத்தில் முதல்ல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போ தான் பரக்கத்து நமக்கு தெரியும். இது குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இந்த செய்தி அஹ்மது என்கின்ற ஹதீஸ் கிதாபில் 20279 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பனு சுலைம் குலத்தைச் சேர்ந்த ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னல்லாஹ் எபுத்தலி அபுதஹு பிமா அஅதாஹு. அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான். அல்லாஹ் எது கொடுத்தாலும் சோதனை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன நமக்கு பொருளாதாரம் தந்தானோ அது நமக்கு சோதனை தான். இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா ஃபஜ்ர்ல சொல்லி காட்டுறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதனை சோதிக்கும் முகமாக இவனுக்கு வாழ்வாதாரத்தை நாம் கொஞ்சம் அள்ளி கொடுத்தால், நிறைய நான் கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் சொல்றான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று மனிதனுடைய மென்டாலிட்டி எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் இன்சானு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு. இவனை சோதிக்கும் முகமாக இவனுக்கு நான் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கிறேன். ஆனா இவன் நினைக்கிறான் என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்றான். அவனை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரு புறம் இருந்தாலும், ஆனா பிரதானமா என்னது, இவனுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கிறது இவனை சோதிக்கிறதுக்காக அப்படின்னு நல்லா சொல்றான். அதே அந்த அத்தியாயத்தில் அடுத்தது அல்லாஹ் பேசுறான், வ அம்மா இதா மபுதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். இவனை சோதிக்கும் முகமாக இவனுடைய வாழ்வாதாரத்தை நாம் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டா, சுருக்கிக்கிட்டா, அடி மேல அடி கொடுக்கிறேன், கஷ்டத்தை கொடுக்கிறேன், சோதிக்கும் முகமாக நல்லா சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், ஃபயகூலு ரப்பி அஹானன். என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான், அவமானப்படுத்தி விட்டான் என்று மனுஷன் சொல்றான். அப்ப என்ன கொடுத்தாலும் சோதனை தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன நமக்கு தந்திருந்தாலும் அது நமக்கு சோதனை தான் என்று இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ரதிய பிமா கஸமல்லாஹு லஹு பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி. யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்கிறார்களோ, அல்லாஹ் என்னத்தை நமக்கு தந்திருக்கிறானோ அதை நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் சொன்னால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். சுப்ஹானல்லாஹ். இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கு என்னத்தை தந்தாலும் சரி, குறைவா தந்தாலும் சரி, அதிகமா தந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இது போதும் என்று யார் பொருந்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், அதுல பரக்கத் செய்றான். வமன் லம் யரத லம் யுபாரிக லஹு. யார் பொருந்தி கொள்ளவில்லையோ, எனக்கு இது போதாது, இன்னும் எனக்கு நிறைய இருந்தா நல்லா இருக்குமே என்று அதுல அதிருப்தி அடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பரக்கத் செய்ய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறானோ அதிலே நாம் என்ன செய்யணும், பொருந்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத் செய்வான். உண்மையிலேயே பரக்கத் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பரக்கத்தை நாம உணர்ந்துட்டு வைங்களேன்,
அதுல கிடைக்கின்ற நிம்மதி மாதிரி வேறு எதுலையுமே கிடைக்காது. மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாம் கண்கூடா பார்க்கக்கூடிய நேரத்தில், அதை நாம் உணரக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அதில் மிகப்பெரிய ஒரு ஆகத்து இருக்கிறது என்பதை நாம் விளங்க முடியும் என்பதை இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இந்த பரக்கத்தை எப்ப தெரியும், அதை எப்ப நீங்க உணரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 5671 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹுவ அஜிதரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு இதுதான் ஏற்ற ஒரு முறையாகும் என்று சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவங்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அவங்க நீங்க பார்க்காதீங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளம் சாந்தி அடையாது. உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யும், மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை நீங்க என்ன செய்வீங்க, திருப்தி அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சாதாரணமா நீங்க கடந்து போயிடாதீங்க. எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துல இந்த ஹதீஸை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாம நடந்தோம்னு சொன்னவங்களேன், இதுல இருக்கக்கூடிய ராகத்து மாதிரி வேற எதுவும் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏற்றமும் இறக்கமா தான் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். எல்லாத்திலையுமே எல்லா விஷயத்திலுமே ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரியா இருந்தா உலகம் இயங்குமா? இயங்காது. ஒருத்தருக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு அல்லாஹ் செய்வான் குறைச்சு கொடுத்திருப்பான். உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் அதிகமா கொடுத்திருந்தா யார்கிட்ட வேலை செய்யறது? குறைவா இருந்தா தானே உலகம் இயங்கும். அப்ப அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்திலையும் சரி உடல் அமைப்புலையும் சரி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கணும் சொன்னா, இப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை தந்திருக்கிறான், ஒரு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அல்லது ஒரு உடல் அமைப்பை நல்லா தந்திருக்கிறான். இப்போ இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது, மேல உள்ளவங்க நம்ம பார்க்க கூடாது. பார்த்தோம் சொன்னா என்ன செய்வோம், நம்முடைய உள்ள ஒரு நிம்மதியா இருக்காது. அதே நேரத்தில் நமக்கு கீழே இருக்கிறாங்களா இல்லையா இவர்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக என்ன செய்யும், அல்லாஹ் இதை விட நம்மளை சிறப்பிச்சு வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மளை ஆளாக்கலையே என்ற ஒரு நிலை தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பசித்தோருக்கு உணவு அளிக்கும் திட்டத்தின் மூலமாக நம்ம செய்வோம், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாப்பாடு கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு 30, ஒரு வாரத்துக்கு 40 இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே ஏராளமான படிப்பனை நமக்கு என்ன செய்யறது, அதில் வருகிறது. ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த உச்சி வெயிலில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பள்ளிவாசல் முன்னாடி ஒரு வயசான அம்மா. அவங்க எப்படி தெரியுமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது தூக்குடைய அளவே சின்ன தூக்கு தான், இத்தினோண்டு தூக்கு, சின்ன ஒரு தூக்கில் ஒரு சோறை வச்சு ஒரு ரசத்தை மட்டும் வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரசம் இருக்குது, சோறு இருக்கு, அவ்வளவுதான். இதை வச்சு சின்ன தூக்கி அதை வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம போய் பார்த்தேன்னு சரி, அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க முகத்துல சிரிப்பை நீங்க பார்க்கணுமே. இந்த பார்சலை கையில கொடுத்த உடனே அவங்க சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அதை வாங்குறாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல ரசமும் சோறும் தான் என்ன நிலை. இன்னைக்கு நம்ம வீட்டுல வெறும் ரசம் சோறு நாக்கில் இறங்குமாங்க, தொட்டு கூட இல்லைன்னா நாக்கில் இறங்குமா? நம்ம அந்த உணவை வெறுப்போம். என்ன சோத்தை வச்சிருக்கிறிய, ஒரு தொட்டு கூட இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆனால் இன்றைக்கு இது மாதிரி நிலையிலையும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களையா, இவங்க நாம என்ன நினைக்கணும், இவங்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு 3 வேளை பரக்கத் செஞ்சிருக்கிறான், 3 வேளை நல்லா சாப்பிட்றோமே அப்படி நாம மேல உள்ளவங்க பார்க்க கூடாது. அதானிகளையோ அம்பானிகளை பார்த்தவங்களே, அப்பா அவங்க எப்படி வாழ்றாங்க பாருங்க, வகை வகையா சாப்பிட்றாங்க, திருப்தியா வாழ்றாங்களே அப்படி நம்ம உள்ள அப்படிதான் போவோமே தவிர கீழ்நிலையில் உள்ளவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான் என்று நாம் என்ன செய்வோம், இந்த இடத்துல நம்முடைய மனசு திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் அமைப்புலையும் சரி திடகாத்திரமான கைகால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் என்ன செய்யணும், இந்த கைகால் ஊனமாக இருக்கிறாங்களே இல்லையா, குறை உள்ளவர்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்ம ஊனம் இல்லாம படைச்சிருக்கிறானே. ஏன்னா நாம இன்னைக்கு 2 கால் இருக்கிற நடக்கிறோம்,
பைக்கை ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், நினைச்ச வேலையை துரிதமா நம்ம பண்றோம். 2 கால்கள் இல்லாதவருடைய நிலை என்ன? 2 கால்கள் இல்லாதவருடைய நிலை என்ன? நடக்க முடியுமா அவங்களால? 3 சக்கர வண்டியில என்ன செய்வாங்க? கைகளால் அழுத்திட்டு வருவாங்க. நினைச்ச இடத்துக்கு சீக்கிரமா அவங்களால போக முடியாது, கஷ்டப்படுவாங்க, உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்ப நாம இவங்களை பார்க்கணும். 2 கால் இல்லாதவங்க அல்லாஹ் படிச்சிருக்கிறான், நமக்கு 2 காலை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான். ஆனா நம்ம இதெல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாத்தீங்களா, ஒவ்வொரு அருள்கொடை இதை நினைச்சு பார்க்கறதே இல்லை, தராததை யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம இதை கேட்டமே தரலையே, அல்லாஹ் நமக்கு இது தராம விட்டுட்டானே அப்படின்னு நினைச்சு நினைச்சிடும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடையை மறந்து விடுகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை உங்களால் எண்ணி பட்டியலிட முடியுமா என்றால் ஒரு காலும் பட்டியலிட முடியாது. அவ்வளவு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான். அதெல்லாம் கணக்கு பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடிமையாக நாம் இருக்கணுங்க. ஆனா நீங்க என்ன செய்யறோம்? இந்த அருட்கொடைகளை மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக நாம் இருக்கிறோம். எத்துணை நபர்கள் இன்னைக்கு தொழுகை ஒரு விஷயத்துல அசால்ட்டா பொடுபோக்கா இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான். நபிகளாட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்லுவா இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்களே தொழுகையில, உங்களுடைய கால்கள்லாம் வீங்குது, அழுகுறீங்க, கடினமா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க தொழுகிறீங்களே, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவங்களை நான் மன்னிச்சுட்டானே, ஏன் நீங்க இவ்வளவு சிரமம் இருக்குன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அப்தன் ஷக்கூரா, என்னுடைய இறைவன் எவ்வளவோ எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிறான், அந்த அருளுக்கெல்லாம் நான் நன்றி உள்ள அடியான இருக்கு நான் விரும்புறேமான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம் என்ன வணங்கணும்? அல்லாஹ் நமக்கு ஏராளமா அருள் புரிஞ்சிருக்கிறான். அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்கிறோம், நமக்கு அல்லாஹ் இன்னும் தரலையே நினைக்கிறோம், அல்லாஹ் நம்மளை எவ்வளவு கஷ்டத்துல வச்சிருக்க நினைக்கிறோம் என்று நம்முடைய நிலை என்ன செய்யறது? இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன இது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய நம்முடைய உள்ளத்துல அசை போட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் திருப்தி அடையும், அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகள் நமக்கு என்ன செய்யும்? புரியும் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் இருக்கணும். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு வழங்கிய என்ன வழங்கி இருக்கிறானோ அதுல பொருந்தி கொண்டு போகக்கூடிய மக்களா இருக்கணும். நமக்கு கீழ்நிலை உள்ளவர்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நமக்கு பறக்கச் செஞ்சிருக்கிறான். ஆனா மேல பார்க்கக்கூடிய, மேல பார்த்த செத்த முடிஞ்ச அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நல்லா அப்படிதான் பாக்குறாங்க. அவ அப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா, இவன் இப்படி வீடு கட்டிட்டான், இவங்க வீட்டுல இத்தனை இன்ச்சு டிவி இருக்குது, நம்ம வீட்டுல ஓட்ட டிவி தானே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்தீங்களேன். நமக்கு கீழ்நிலை உள்ளவங்களை அந்த சாப்பாடு சொன்னல, சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பாடு ரசத்தை ஊத்தி சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கணும்? இந்த சாப்பாடை கிடைக்காதவங்க நினைக்கணும். அவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஒரு அம்மா ரொம்ப ஒரு முடியாத நிலையில் இருக்கிறாங்க, சாப்பாடை கொண்டு கொடுத்த உடனே இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. யாராவது சாப்பாடு தரமாட்டாங்களா நினைச்சிட்டு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்? இது கூட இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நமக்கு அல்லாஹ் இந்த ரசஞ்சோரையாக தந்திருக்கான்னு நினைக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம ஒரு படிப்பினை பெற்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் என்ன செய்யலாம்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில திருப்தி அடையலாம். மனுஷன் நிம்மதி இல்லாமல் அலைகிறான். நிறைய பேர் என்ன செய்யறான்? நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நிறைய கிடைக்கலையே, நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் செய்யறான், நிம்மதியற்று போய் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அவன் தந்த எல்லா அருட்கொடையும் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இருக்கும். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் இருக்கு. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை இந்த பாசிச பாஜக அரசு நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக நம்முடைய கண்டனங்களை வலுவாக பதிவு செய்வதற்காக இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழகத்தில் ஏறத்தாழ 36 மாவட்டங்கள், 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு ஜமாத்து நடத்த இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையணும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக செய்துங்கநல்லூர் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சகோதர சகோதரிகள் அனைவர்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உங்களுடைய கண்டனங்களை வீரியமாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.